அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் கங்காதரன் அப்படிங்கிறது ஒரு டவுட் கேட்டிருந்தார். இந்த டிராயிங்கை வந்து எப்படி நம்ம சால்டோக்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். இந்த டிராயிங் எப்படி நம்ம சால்டோக்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் வியூ நான் ட்ரா பண்ண போகிறேன். இது ட்ரா பண்ணுறதுக்கான எல்லா டைமென்ஷனும் நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டர் டயாமீட்டர், அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் ரேடியஸ்னு எடுத்துக்கலாம். அது வந்து 25 கொடுத்துருக்காங்க. இன்னர் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து 20 இருக்குது. இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 65 இந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சால்டோக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ பார்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்ததையும் நம்ம யூனிட் செக் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் சைடு லோயர் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனிட் வரும். என்னோடய கம்ப்யூட்டரில் நான் டிஃபால்ட்டாகவே மில்லிமீட்டர், கிராம், செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இப்போது ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு சர்க்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட டைமென்ஷன் நம்ம கொடுக்கலாம். இன்னரில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து ரேடியஸ் டயாமீட்டர் 20, அவுட்டரில் இருந்தது வந்துட்டு ரேடியஸ் 20, அப்போ வந்து ரேடியஸ் 25, அப்போ வந்து டயாமீட்டர் 50. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் லைன் போயிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் டாட் லைன் இப்போ எனக்கு நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். லோயர்லேயும் எனக்கு டாட் லைன் வருது. ஸோ இந்த டாட் லைன் ஒரு இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த என்டிட்டியோட ஜாயின் ஆகிரும். ட்ரா பண்ணியாச்சு. இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 65 இருக்குது. ஸோ 65 ட்ரா பண்ணலாம். அடுத்தது இங்கே 10, 30, 10 இது வந்து 40 இருக்குது. இப்போ நான் ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு இதோட லென்த் நான் வந்து 65 கொடுத்துக்கிறேன். அடுத்தது உள்ள ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் போயிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இப்படி க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல மெர்ஜ் ஆகிற மாதிரி. அடுத்தது ஸ்மார்ட் டைமென்ஷன், இதுக்கும் உள்ள கேப் வந்து 10. அதே மாதிரி இதுக்கும் உள்ள கேப் வந்துட்டு 10. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வந்து 30 நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். இதோட லென்த் வந்து 40. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் போயிட்டு ஃபஸ்ட் இதை ட்ரிம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இது லைனை ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. இது எவ்வளோ வித்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து 40. நீங்கள் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து 40 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், 40 இருக்குது. ஸோ இப்போ 40 லென்த்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் அதையை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இப்போ நான் டிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடட் பாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 40 இதில் வந்து மிட் பிளேன் கொடுத்துக்கிறேன். இங்கே போயிட்டு மிட் பிளேன் கொடுத்துட்டு அப்டேட். அடுத்தது இந்த சைடு இந்த சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. இதில் வந்து நான் மெட்டலை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி இன்னர் மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல் க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கார்னர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்லட் யூஸ் பண்ணியும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஃபில்லட் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 20 வரும். இதோட வேல்யூ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 20 கொடுத்துட்டு அதே மாதிரி 4 கார்னரையும் செலக்ட் பண்ணிடுங்க. இந்த எட்ஜு அண்ட் தென் இந்த எட்ஜ். இப்போ பாருங்கள், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம மெட்டலை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி இந்த இடத்துல அந்த ரெக்டாங்கிள் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். 40 mm உள்ள மூவ் ஆகிருக்கு. இங்கே 10, மேலே 10, இங்கே 20 இருக்குது.
இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் இதோட வேல்யூ வந்து 40. ஓகே, எங்கேருந்து 40 அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ இந்த எட்ஜ் வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். எஸ்கேப் கொடுத்துருங்க. இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் கொலினியர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொலினியர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அதோட போய் மேட்ச் ஆகிடும். அடுத்த ஸ்மார்ட் டைமென்ஷன் இதுக்கும் உள்ள கேப் வந்துட்டு 20. சரி, அது வந்து 10, டோட்டல் 20. ஸோ மேலே ஒரு 10. ஸோ அடுத்தது இதோட ஹைட் வந்து 20. ஸோ அப்போ உங்களுக்கு ஓவராலாக நம்மளுக்கு டைமென்ஷன் கிடச்சிரும். இப்போ இதை அப்டேட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூடட் கட்டு போய்க்கலாம். ஸோ இது ஃபுல் லென்த்துக்கு நம்ம இதையை கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த ப்ரொஃபைல் இதுதான். நம்மளுக்கு இங்கே போனீங்கன்னா நியூக்கு கீழே போனீங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மேக் ட்ராயிங் ஃபார் பார்ட் ஆர் அசம்பிளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சேவ் பண்ண சொல்லும். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த ட்ராயிங் ஃபார்மேட் ஓப்பன் ஆயிரும். நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இதில் எனக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு எந்த வியூ நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும். நான் வந்து ஃப்ரண்ட் வியூ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வியூ கிளிக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வியூ க்ரியேட் ஆயிரும். ரைட் சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு வியூ க்ரியேட் ஆயிரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூஸ்லாம் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அனோட்டேஷனில் போயிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை நார்மலாக நம்ம ஒவ்வொரு லைனாக செலக்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷன் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காம்லேயும் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.